நீதிபதிகள் மற்றும் 3 வகை என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அதுல ஒரே ஒரு பிரிவினர் மட்டும்தான் என்ன செய்வார்களாம், சொர்க்கத்திற்கு போவார்களாம். மீதி 2 துறை நீதிபதிகள் நரகத்திற்கு போவார்கள். அந்த ஒரு துறை நீதிபதி இருக்கிறார், அவர்தான் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் முழுவதுமாக கட்டுப்பட்டு எதற்கு தீர்ப்பு தர வேண்டும் என்று சரியாக தீர்ப்பு தருவார். மீதி 2 தரப்பு நீதிபதி இருக்கிறார்கள், தரங்கட்ட நீதிபதிகள். அதுல ஒரு நீதிபதி துறை எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நியாயம் என்று தெரிந்தும் அநியாயத்திற்கு துணை போய் தீர்ப்பு தருவார்கள். இவர் ஒரு நரகவாதி. 2வது நீதிபதி உள்ளவர்கள் நியாயமும் தெரியாது அநியாயமும் தெரியாது, அறியாமையில ஏதோ ஒரு குத்துமதிப்பா ஒரு தீர்ப்பை கொடுத்துறது. இப்படிப்பட்டவரும் நரகத்திற்கு போவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை தந்தான் என்று சொன்னால், ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பொறுப்பு அல்லது ஒரு நீதிபதியாக ஆகக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றதற்கு இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டுதல் சொல்லி தருகிறது. அவர் பசியில் இருக்கும் போது எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அவருக்கு வயிற்ற கலக்கும் போது எந்த பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அல்லது உடல்நிலை சரியில்லாத போது எந்த பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அல்லது அவர் ஒரு வகையான ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறார், இருந்தாலும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அல்லது அவர் குடும்பத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டவராக இருக்கிற மனைவியால அண்ணன் தம்பியால உறவுகளால குடும்பத்துல எப்பவுமே சண்டை நடக்குது, ஆனா நீதித்துறையில் இருக்கிறார், அல்லது அந்த நீதித்துறை வளாகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கோபம் உண்டாகக்கூடிய செயல்கள் நடக்கும் போது அவர் அந்த நீதிக்கு அந்த பஞ்சாயத்துக்கு நீதி தரக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிமுறைகள். இன்றைக்கு இதெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறதா? அறவே கிடையாது. யாராவது வழக்கு தொடர்ந்து விட்டால் அதுக்கு உடனே ஒரு விசாரணை வைத்து அது இடிக்க வேண்டுமா உடனே இடித்து தள்ளுங்கள். அப்படி எல்லா வகையிலும் அவர்கள் சரி செய்ததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் பாபர் மசூதியை முழுவதுமாக இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள், எத்தனை விஷயங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வாள் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாளை ஒரு யூதன் என்ன செய்கிறார், திருடி விடுகிறார். அலி ரலியல்லாஹு அவர்கள் போய் அன்றைக்கு நீதிபதியாக இருந்த இடத்துல புகார் கொடுக்கிறார்கள், என் வாளை ஒரு யூதன் வைத்திருக்கிறான் என்று சொல்லி. அந்த நீதிபதி சொல்லுகிறார், அலியே, நீங்கள் ஒரு கலீஃபாவாக இருக்கிறீர்கள், இருந்தாலும் நீங்கள் வழக்கு கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் சொன்ன அந்த வழக்குக்கு சாட்சி அழைச்சிட்டு வாருங்க. அலிட்ட கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு போனாங்க, தன்னுடைய மகனாரை கூட்டிட்டு வந்தாங்க, தன்னுடைய அடிமையை கூட்டிட்டு வந்தாங்க, 2 பேரை கூட்டி அந்த இவங்க தான் சாட்சினாங்க. அப்போது நீதிபதி சொன்னார், உங்க மகன் சாட்சியும் ஏத்துக்க முடியாது, உங்க அடிமை சாட்சியும் ஏத்துக்க முடியாது, போய் 3வது சாட்சி யாரும் கூட்டிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லிட்டு போனார்கள், இந்த 2 சாட்சியை தவிர வேற எந்த சாட்சியுமே கிடையாது, அல்லாஹ் தான் சாட்சி, எனக்கு அந்த வாளை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தூரமாக கண்ணிட்டு இருந்த அந்த யூதன் என்ன செய்தான், இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே இவ்வளவு பெரிய நீதத்தை பின்பற்றப்படுதா என்று சொல்லி திருடி அந்த வாளை அவனே முன் வந்து அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டு போயிட்டான். இது மாதிரி எத்தனையோ வரலாறுகள். மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில நீதத்துக்கு மறு உருவம் என்று சொன்ன அந்த 3 பேரும் தான். பெருமானார் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் அல்லவா, என் மகள் திருடிந்தாலும் நான் கையை வெட்டுவேன். அதே அபூபக்கர் ஒரு அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொஞ்சம் அந்த அலுவலகத்துல வச்சுட்டு மீதி ஊதியத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. கேட்டா, நான் செய்யற வேலைக்கு அந்த ஊதியம் அதிகம், எனக்கு இதுவே போதும்னு சொல்லி தனக்கான ஊதியத்தை நியாயமாக நீளமாக எடுத்து வந்தார்கள். உமர் எல்லாரும் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் தன்னுடைய மகனார் ஒரு விபச்சார குற்றத்தில் ஈடுபடுகிறார். அதை தெரிந்த தந்தையார் சொன்னார்கள், நீ சாப்பிடக்கூடிய உணவு இதுதான் கடைசி, நன்றாக சாப்பிடு, உனக்கு தண்டனை காத்து கொண்டிருக்குது என்று சொல்லி 100 கசையடி தந்தார்கள். 100வது கசையடி அடிக்கின்ற பொழுது அடிக்கக்கூடிய அடிமையாளன், நான் அடிக்க முடியாது, அடித்தால் அவர் மரணித்துள்ளார் என்று சொல்லி சாட்டையை கீழே போட அந்த 100வது அடியை அதற்கு உமர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அடித்து விட்டு சொன்னார்கள், மகனே போய் என் ஹபீபிடத்தில் சொல்லு, உங்களுடைய சகோதரர் உமர் மிக நீளமாக ஆட்சி செய்கிறார். இப்படி வரலாற்றில் எத்தனை நிகழ்வுகள் நமக்கு காண கிடக்க, இன்றைய நீதிபதிகள், இன்றைய நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் அந்த சட்டங்களுக்கு, அந்த நீதித்துக்கு நாம் சரியான முறையில் நீதம் வழங்கினால் அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தருவான். மேலான பெருமக்களே, நாம் டிசம்பர் 6 வந்துவிட்டால் பாபர் மசூதி இடித்த நாள் என்பதாக அதை போராட்ட மையமாக அந்த நாளை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லவா. வெறுமனே ஞாபகப்படுத்தாமல் அந்த நாளில் இருந்து நாம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று, ஒரு விழிப்புணர்வு பெற்று, நீங்க பாருங்க, காலங்காலமா பாபர் மசூதிக்கு போராடி கொண்டிருந்த இந்த சிறுபான்மை முஸ்லிம்கள் இன்றைக்கு அடுத்தடுத்து பள்ளிவாசல்கள் தர்காக்களாக குறிவைக்கப்படுகிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். எல்லா பள்ளிவாசல்களையும், அது மேப்பே இல்லாத ஊரா இருந்தாலும் சரி, காபத்துல்லாஹ் இருந்தாலும் சரி, குத்பால இருந்து இறங்கக்கூடிய அந்த இமாம் என்ன வார்த்தையை சொல்லிவிட்டு இறங்குவார், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நீதத்தை கொண்டு ஏவுகிறான்.
அந்த வார்த்தை சொல்வது நோக்கம் என்ன? வெறுமனே நீதித்துறையில மட்டும் யார் மீதமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சக முஸ்லிமும் சக மனிதரும் வாழும் காலத்தில் எல்லா நிலையிலும் நீதமாக நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். நீதத்தில் மோசடி செய்தால் இந்த உலகத்துடைய ஆயுள் குறைக்கப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் கியாமத்து கூட வந்துவிடும் என்பதாக அல்லாஹ் ரசூலும் தெளிவாக சொல்லி தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நாம் இழந்தோமோ, எத்தனை மதரசாக்கள் எல்லாம் நாம் இழந்தோமோ, அதையெல்லாம் பன்மடங்காக மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு சக்தியாக வழங்குவானாக. இன்னும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை மதரசாக்களை இழக்காமல் சதி கும்பலிட்டு அல்லாஹ் நம்மை முழுவதுமாக பாதுகாத்து இதே மண்ணில நம்மை சுதந்திரமாக நிம்மதியாக அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி